சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். சில நேரங்களில் சர்ச்சஸில் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்தி துதியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்த சாட்சி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சிலரால் உடனடியாக ஆண்டவர் என்ன நன்மை செய்தார் என்று சிந்தித்து சாட்சி சொல்ல முடியாது. சிலர் யோசித்து பார்ப்பாங்க, ஒன்றுமே வராது. ஆனால் போதகர்கள் கர்த்தர் உனக்காக செய்த நன்மைகளை யோசித்துப்பார், கடந்து போன மாதங்களிலே கடந்து போன வருடங்களிலே அவ்விதமாக உனக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எனவே நீ வாயை மூடிக்கொண்டிராதே, நீ பல நடுவில் சாட்சி சொல் என்று அவர்கள் இதை ஏவிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் யதார்த்தமாக நிறைய பேருக்கு ஒன்றுமே வராது. என்னத்தை சாட்சி சொல்கிறது? நம்ம வாழ்க்கையில் என்ன நன்மை இருக்குது? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார்ன்னு சொல்லும்படியாக எந்த விஷயம் இருக்குது? எப்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறது? அதனால் சிலர் நன்மை செய்தால் சாட்சி சொல்லுதுன்னா, இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே, அதுதான் ஒரு பெரிய நன்மை. ஆண்டவர் செய்த நன்மைனா வேற ஒன்றும் சொல்ல முடியலை. சிலர் சொல்ல, கல்வாரி சிலுவையில் உனக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே, அதை நீ சொல்லாமல், அது பொதுவான ஒரு உண்மை. ஆனால் பல நேரங்களில் ஆண்டவருக்கு நமக்கு நன்றி செலுத்த முடியலை. நன்றி செலுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தது மாதிரி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியலைன்னு சொன்னால், நாம் இயந்திரம் போல் எதையாவது ஆண்டவர் செய்தார்னு சொல்லி அவரை துதிக்கிறத விட வேறொரு வழி இருக்குது. என்ன வழின்னு சொன்னால், போதகர்கள் சொல்லுவாங்க, யோசித்துப்பார் யோசித்துப்பார், சிந்தித்துப்பார் சிந்தித்துப்பார். கடைசியில் பார்த்தா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் செய்த நன்மை தான். எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா? உன்னோட இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க? நீ உயிரோடு இருக்கிற, நீ பஸ்ஸில் ஏறி பயணம் செய்து திரும்ப உயிரோடு வந்திருக்கிறதே கர்த்தர் செய்த நன்மை தான். இப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு தெரியும். எனவே தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 103 என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் நீ மறந்து விடாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது நம்ம நன்மை செய்தால் தெரியும். அப்படி தெரியலையா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ ஆண்டவருக்கு நமக்கு நன்மை நடந்ததோ நடக்கலையோ அவருக்கு துதி செலுத்துறதான் பிடிக்கும். நமக்கு என்ன நன்மை நடந்த மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியாமல் இருந்தாலும், நன்மை செய்தீர் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் 1000 அந்த மாதிரி சொன்னால் தான் அவருக்கு சந்தோஷம் வரும் அப்படி நினைக்க வேண்டாம். நன்மை இல்லையா, நாம் செய்ய வேண்டியது நன்மை செய்தார்னு ஒரு சாட்சி சொல்கிறதில்ல, நன்மை செய்தார்னு சாட்சி சொல்லும்படியான ஒரு சூழலை உருவாக்குவது. ஏன் நம்ம வாழ்க்கையில் நன்மை இல்லை? ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது முதல் அத்தியாயத்தினுடைய 5, 6, 7, 8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, ஒரு நன்மையும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் வழிகளை சிந்தித்துப்பார். நீ எந்த மாதிரி வழிகளில் வந்திருக்கிற, கடந்த காலத்தில் நீ செய்ய வேண்டியதை செஞ்சியா, செய்யக்கூடாத செய்யாமல் இருந்தியா, அந்த மாதிரிப்பட்ட கோணத்தில் உன் வழிகளை சிந்தித்து பாருன்னு சொன்னார். எனவே நன்மை நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கிறத உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியலைன்னா நாம் நன்றி செலுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நன்மை செய்வதற்கு தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் என்ன தடை இருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்விலே நன்மையை காண முடியவில்லை என்று ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 வாசிக்கும் பொழுது 1-2 வசனம் என்ன வாசிக்கிறோம்? ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகி இருக்கல, கேட்கக்கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாக இருக்கல, பாவம் இடையில நிற்கிது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நன்மை செய்கிற தேவனை நாம் அறிய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்கிறதை காண முடியும். நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நல்லதை செய்கிறதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்பொழுது நம்ம நன்றி செலுத்தலாம். ஒரு நன்மையை நம்ம பார்க்கவே இல்லை, சலிப்பும் சஞ்சலமும் எப்பொழுதும் அங்கலாய்ப்பும், இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொன்னால், ஏதோ ஒரு பக்திக்காக போயிருந்து கொண்டு நீர் செய்த நன்மைகள் 1000 விவரிக்க இயலாதையா அப்படின்னு பாடுறதுல மேன்மை இல்லை. ஆண்டவர் நன்மை செய்தால் நம்ம என்ன செய்யணும்? ஃபீல் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நீர் நன்மை செய்தீர் என்று நான் மிக மிக நிச்சயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நாம் நன்மை அடையும்படியான வழிகளை, ஆலோசனை நமக்கு தருவார், நம்மை வழி நடத்துவார்.